அப்ப ஏதோ ஒரு மொழி வேணும், அந்த மும்மொழி கொள்கைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க திமுக அரசு. ஆனா இப்ப மாட்டேங்க 2 வருஷம் அதே மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆனா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க திமுக. ஆமா, கொண்டு வரும். ஆமா, நாங்க அதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதோ 2000 கோடி என்னமோ அது கொடுக்குறாங்க போல இருக்கு. அவர் நான் மோடியை ஜெயிக்க வச்சேன்னு சொல்றாரு. அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவங்களையும் நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்றதாக சொல்றாங்க. அப்ப இவர் வியூகம் வகுத்து இவர் ஏன் சிஎம் ஆக முடியல? இப்படி வியூகம் வகுத்து ஜெயிக்க முடியும்னு சொன்னா எல்லாரும் இந்த வியூகம் வகுப்பாளர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம், முதல் மந்திரி ஆயிடலாமே. ரெண்டாவது அவனுக்கு இவ்வளவு இருந்தா மக்கள் எப்படி அவன் சொன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவானே. விஜய் எதுக்கு? வகுப்பாளர்கள் தான் டைரக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வியூக டைரக்டர். விஜய்க்கு 3 டைரக்டர் இருக்காங்க. ஆமா, 3 டைரக்டர். இவங்க எடுக்க போற படம் எந்த அளவுக்கு ஓடுங்கிறது இனிமே தான் தெரியும் எலெக்ஷனுக்கு அப்புறம். வியாபாரம்ங்கும் போது அவங்க தனியா பேசுறாங்க, அரசியல்னு வரும்போது தனியா பேசுறாங்க. மக்களை மக்களாக பாவிக்கக்கூடிய மனோநிலையில இப்பத்திய அரசியல்வாதிகள். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தர ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு வசனம் பெருசாக போட்டுருந்துச்சு. ஆனால் எங் தலைமையில் கூட்டணி வரவர்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இப்போ அதிமுக ரகசியத்தை டீல் போகிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. 117 சீட்டு கேட்குற மாதிரியும் 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம்னா அப்படி நம்ம ஒத்து போனால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. உண்மை தானே? எப்படி சார் அப்படி அடிபட்டா கூட விஜயோட கூட்டணி போவாரா திரு எடப்பாடி அவர்கள்? இல்லை, நீங்கள் கூட இருந்து பார்த்தா மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா பேசும்போது ஒன்னா இருந்தா 2011 ஸ்டேட்மெண்ட் கூட வர வாய்ப்பு இருக்குல்ல. 2011 இதே ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்கள் ஒன்று சேர்ந்தானே திமுக வீழ்த்தினாங்க. இல்லை, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நல்ல கண்டென்ட் ரைட்டரா இருப்பீங்க போல் இருக்கு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க கேட்குற கேள்விக்கு பொலிட்டிக்கல் லீடராக பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இப்போ 3-4 தலைமுறை பார்த்துருக்கீங்க. ஆமா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு இந்த இப்போ போய் ஒருத்தர் அங்கே சேர்ந்தார்ல விசிகால இருந்து, அவர் தான் ஒரு மேடையில் அதை பேசினார். முதல்ல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு பேசுனதோட தான் அவரை அந்த கட்சியில இருந்து நீக்கி விட்டாங்க. விசிகால இருந்து அவரை நீக்கி விட்டானுங்க. இப்ப இவர் நீக்கி விட்டவர் போய் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு நான் ஏன் ஆட்சிக்கு வந்தா தருவேன்னு பேசினவரோட போய் சேர்ந்திருக்காரு. ஒருவேளை இவருக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறதுக்காக போய் சேர்ந்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் அந்த கொஸ்டினை திரும்ப எடுத்து கொண்டாந்து என்கிட்ட கேட்குறீங்க. என் வாயில நான் என்ன சொல்ல வருவேன்னு கேட்குறீங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரை நீண்ட அனுபவம் உள்ளவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களோட பயணம் பண்ணவர். அதிமுக என்பது சிறந்த கட்டமைப்புள்ள ஒரு இயக்கம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த இயக்கம். அதனால அவருக்கு அரசியல் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது, சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என் கருத்து. அதனால அவர் ஆட்சியில அவர் தலைமையில யார் வந்தாலும் அவர் கூட்டணி மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்றது மாத்திரம்தான் எனக்கு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி 150 சீட்டு கொடுக்குறேன், ஆட்சியில பங்கு கொடுக்குறேன், அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு பேசினதாக எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப சமீபத்துல அதிமுக ஐடிவிங்ல இருந்து போனாரு நிர்மல்குமார். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விசிகால இருந்து ஆதவர்ஜனா போயிருக்காரு. அங்கிட்ட ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வியூக வகுப்பாளர்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. எப்படியாவது அதிமுக கூட்டணி வச்சாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய விவாத மடலையும் போயிட்டு இருக்கு. அதாவது நடக்கலாம்ல. அதாவது நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி நடத்துறவங்களை நம்ம வச்சுக்கிறோம். எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வியூக வகுப்பாளர்கள் இங்க வியூகத்தை வகுத்து ஜெயிக்க முடியுமான்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்தது வரேன். அந்த வந்திருக்க ஒரு பிரசாந்த் கிஷோரா, அவர் பேரு பிரசாந்த் கிஷோர். ஆமா, அவர் நான் மோடியை ஜெயிக்க வச்சேன்னு சொல்றாரு. அப்புறம் அவர்தான் சொல்றாரு. அதே மாதிரி மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளம் அவங்களையும் நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்றதாக சொல்றாங்க. இவர் போய் அவர் ஊர்ல உத்தரப்பிரதேசல யூபில மன்னகவி இருக்காரு. ஆமா, 3 தொகுதியில தான் நின்று இருக்காரு. அதுல அவர் நின்ற தொகுதியில மாத்திரம் 10% கீழே தான் ஓட்டு வாங்கியிருக்காரு.
அப்ப இவர் வியூகம் வகுத்து இவர் ஏன் சிஎம் ஆக முடியல? ஒரு கொஸ்டின் எனக்கு அதுல இருக்கு. அவர் மேல இல்ல, பட் அவருடைய செயல்பாட்டுல. கண்டிப்பா. அதே மாதிரி இப்படி வியூகம் வகுத்து ஜெயிக்க முடியும்னு சொன்னா எல்லாரும் இந்த வியூகம் வகுப்பாளர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம், முதல் மந்திரி ஆயிடலாமே, ஏன் போய் சம்பளத்துக்கு வியூகம் வகுக்கணுங்கிறது எனக்கு தெரியலங்க. கண்டிப்பா. சரி, இது என்னுடைய கொஸ்டின். இது மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த வியூகம் வகுக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இவ்வளவு காலம் வந்ததுல எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு 10-50 பேரை இல்லை ஒரு 100 பேரை ஒரு 200 பேரையோ சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியை அமர்த்தும். ஒரு 5 கேள்வியவோ 10 கேள்வியவோ டைப் அடித்து ஸ்கொயர் போட்டுருவாங்க. அதில் அதை கொடுத்து ஒவ்வொரு ஊராக அந்த ஒவ்வொரு ஜில்லாவாக போயிட்டு இப்போ ஒரு 10-100 பேரை 200 பேரை கூப்பிட்டு, ஐயா உங்கள் ஊரில் என்ன இல்லை என்ன இருக்குது, நீங்கள் ஏன் ஏடிஎம்கே ஓட்டு போடுவீங்க, நீங்கள் ஏன் டிஎம்கே, ஏன் கம்யூனிஸ்ட்டுக்கு போடக்கூடாது, ஏன் விஜிகாவுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டு அதில் நீங்கள் எதுக்கு போடுவீங்க அப்படின்னு டிக் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதில் எது பெருவாரியாக டிக் அடிக்கப்பட்டிருக்கோ அது அந்த ஏரியாவில் வருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி அங்கே என்ன இல்லை, எங்கே என்ன இருக்குது, என்ன அங்கே பிரச்சனை, அந்த இப்போ மாவட்டத்தில் தண்ணி இல்லையா, ரோடு சரியில்லையா, விவசாயம் சரியில்லையா, விலைவாசி இருக்கா, இல்லை கரண்ட் கட்டு இருக்கா, இப்படி இதுகளெல்லாம் தெரிவாங்க. இல்லை என்ன சொல்கிறது, வேலை வாய்ப்பு இல்லையா, இப்போ இதுகளை தெரிஞ்சு இந்த மாவட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இதை பேசுங்க, இந்த மாவட்டத்துக்கு போனீங்கன்னா இதை பேசுங்க அப்படின்னு இந்த வியூகம் வகுப்பாளர்கள் வந்து சினிமா டைரக்டர்கள் மாதிரி எழுதி கொடுத்து அதை சொல்ல வைப்பாங்க. இவங்க போய் மேடையில் அதை வாய்ச்சிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மேடையில் நடந்து போகும்போது அப்படி நடந்து போய் இப்படி கையை காட்டுங்க, இப்படி நின்று இப்படி திரும்பி இப்படி போஸ்ட் கொடுங்க, இந்த சட்டை போட்டு போங்க, இந்த சட்டையை போட்டு போங்க, இந்த கலர் அந்த சட்டை தான் போட்டு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வேண்டாம் செய்யலாமே ஒழிய ஓட்டை எப்படி போடுறது? எனக்கு இந்த இடத்துல எந்த நம்பிக்கையில சார் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தல என்ன சந்திக்கல? அப்ப என்னண்டா 3 வியூக வகுப்பாளரை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்னண்டா உங்களுக்கு அரசியல் தெரியலைன்னு அர்த்தம் தம்பி. உங்களுக்கு மக்களையும் தெரியல, அரசியலையும் தெரியலைன்னு அர்த்தம் தம்பி. இதுல போயிட்டு நான் இதுக்கு மேல என்னத்தை சொல்றது? உங்களுக்கு அரசியலும் தெரியல, மக்களையும் தெரியல. அப்படியெல்லாம் இருந்திருந்தா இப்ப நான் கேட்கிற இந்த கேள்வி எல்லாம் வந்து விஜய்க்கே கேட்கிறேன்னே வைங்க. அவர் பாவம் 250 கோடி 500 கோடி அவர் கொடுக்க போறாரு, இல்ல 300 ஒரு 100 கோடியே வைங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசோ இல்லை எப்படி வந்த காசோ, ஆமா அது இறைவனுடைய நாட்டம், அதை கொண்டு தான் கொடுக்க போறாரு. அது இதெல்லாம் யோசிக்க நம்ம எப்போ அப்படி விவேகம் வைத்து ஜெயிக்கிறவனா இருந்தா அவனே ஏன்ப்பா ஜெயிக்கல? ரெண்டாவது அவனுக்கு இவ்வளவு இருந்தா மக்கள் எப்படி அவன் சொன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவானே. விஜய் எதுக்கு மக்களை சந்திக்கணும்? ஆமா, அவசியமே இல்லையே. ஒருவேளை இப்ப இந்த கருத்து கூட நமக்கு இல்லைன்னா அப்ப வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த விவரம் கூட நமக்கு தெரியலைன்னா எப்ப இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கப்பா, எப்படி நடந்து போய், ஏன்னா சினிமாவில் அப்படித்தான் நடந்து போய் நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு, அந்த படங்கள் ஓடுனதாக அவர் சொல்றாரு. ஒருவேளை அந்த யோசனையில நம்ம இந்த ட்ரெஸ் போட்டா தான் நல்லா இருக்கும், இப்படி கையை காட்டினா நல்லா இருக்கும், இப்படி நின்று பேசினா நல்லா இருக்கும், இப்படி திரும்பினோம்னா இந்த ஷாட் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, இந்த தலைவர்களுக்கு அப்பப்ப மாலை போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வியூக வகுப்பாளர்கள் தான் டைரக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வியூக டைரக்டர். இப்போ விஜய்க்கு 3 டைரக்டர் இருக்காங்க. ஆமா, 3 டைரக்டர். இவங்க எடுக்க போற படம் எந்த அளவுக்கு ஓடுங்கிறது இனிமே தான் தெரியும் எலெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க சூப்பர் ஹீரோவா 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருந்த ஒரு இயக்கம் வந்து இவரை போட்டு படம் பண்ண போகுதுன்னு சொல்றியே, நான் எப்படி இதை நம்புறது? அப்ப கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டாரு சார். கூட்டணிங்கிறது வேற தம்பி. கூட்டணிங்கிறது நீங்க யாரு போனாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு தெரியும். 10 ஓட்டு வராது. நான் அம்மா இருக்கும்போது சில விஷயங்கள் பேசுறது உண்டு தனிப்பட்ட முறையில். ஆமா, தனிப்பட்ட முறையில். அதாவது இன்னைக்கு நீங்க கேட்கறதுனால அதை சொல்றேன். நிறைய பேர் வந்து நான் கட்சி நீங்க கட்சின்னு சொல்லிட்டு லெட்டர் பேட்ல அடிச்சு கொண்டாந்து கொடுப்பாங்க. கொடுத்தவொடனே அதையெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி 20,000 50,000 கவர்ல போட்டு கையில கொடுப்பாங்க. அப்பவே ஆமா, இது வந்துட்டான் சரி கட்சி கூட்டணின்னு சொல்றான் சரி ஏதோ அப்படின்னு. அப்போ நான் ஒரு தடவை அம்மாவை கேட்குறேன், என்ன இப்படி வர்றவனா லெட்டர் எடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இது என்ன அப்படின்னு. எப்போ அவன் வீட்டில் இருக்கிற ஓட்டு ஒரு 5 ஓட்டை போட மாட்டானே சேக்கனே. அவன் வீட்டு அதாவது வெளியில எல்லாம் விடுங்க, அவன் வீட்டில் ஒரு 5 ஓட்டு இருக்கும்ல, இல்லை ஒரு 4 ஓட்டு அவன் பொண்டாட்டி பிடிச்சேன் 2 ஓட்டு வந்து வர்றாரு நம்மளை தேடி, சரி ஓகே. அதுதாங்க இது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10-100 பேர் உங்கள் ரசிகர் ஓட்டு போட மாட்டாரா? கண்டிப்பா போடுவாங்க. ஒரு 10 ரசிகர் எல்லா கட்சியிலயும் இருக்காங்க சார். ஆமா, அதான் சொல்றேன். அது அந்த மாதிரி அதிமுக ஆமா, அது மாதிரி வந்துட்டு போறாங்க, வந்து போட்டு போறாங்க, வந்தா சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சா ஒரு பாடு, ஜெயிக்கலைன்னா ஒரு பாடு.
நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க என்ன பேசுவாங்க அது எனக்கு தெரியாது. அது அதிமுகவினுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம். பட் கூட்டணினா மெகா கூட்டணி அமைப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் வர்றாங்களோ யாரெல்லாம் அவங்க அமைப்பில் அவங்க பேசும்போது அவங்களுக்கு தெரியும் இதில் என்னது தேரும் இது தேராதுங்கிறது. ஏன்னா 30 ஆண்டு கால அனுபவம் உள்ளவங்க, பல தேர்தலை சந்தித்தவங்க, உள்ளாட்சி தேர்தலிருந்து மாநகராட்சி தேர்தலேருந்து பாராளுமன்ற தேர்தல் வரையும் சந்தித்தவங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் அனுபவம், எந்த ஊரில் என்ன இருக்குது என்ன நடக்கும், இவருக்கு என்ன இருக்குது என்ன நடக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதை செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். பட் இருந்தாலும் அவருடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதுங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அவருக்கு இந்த விவரம் இல்லைங்கிறத தான் என்னுடைய உங்களை போன்ற மூத்தவர்களோட அறிவுரை தேவைங்கிறீங்களா? அப்படி இல்லை, அறிவுரை தான் சொல்ல வேணாம் தம்பி. அவங்களுக்குலாம் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பண்ருட்டியா இருந்தாரு. இப்ப திரு விஜய் அவர்களுக்கு இல்லை அவசியம் இல்லை தம்பி. அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க, அதெல்லாம் வேண்டியது இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு அறிவு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய மேதைகள் இல்லைங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் என்னங்கிறது. பட் நம்மளுடைய அனுபவத்தில் தெரிஞ்சதை இப்போ நீங்கள் பத்திரிகையாளராக கேட்கறதுனால மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக. அதனால் அவருடைய அனுபவத்தில் அவர் செய்கிறாரு. சொல்ல முடியாத வெற்றி வாய்ப்பு வரலாம். அதே நம்ம அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இறைவன் நாடினால் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வரும். மக்கள் மனசு வச்சாங்கன்னா, அதாவது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அப்போ மக்கள் தான் மகேசன் நமக்கு. அப்போ மக்கள் யாருக்கு முடிவு எடுப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்குவோம் முழுமையா. ஸோ இப்போ அந்த செயல்பாட்டில் அவரும் முயற்சியில் இருக்காரு. அவரும் கோயிலுக்கு வந்திருக்காரு. வரங்கேட்டு மக்களுக்கு முன்னால மக்களுங்கிற தேர்தல் கோயிலுக்கு வந்திருக்காரு. அவரும் வரங்கேட்டு நிற்கிறாரு. பூந்தொட்டு பழத்தோட அவருக்கு முடிஞ்ச படைப்பட்டாரங்களோட அவங்களுடைய ஆளுகளை கூட்டிகிட்டு மக்கள்கிட்ட கையேந்தி நிற்கிறாரு. மக்கள் பார்த்து வரமளிச்சா ஓகே தானே, அதில் என்ன இருக்கு? கண்டிப்பா சார். ஸோ அதனால என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு இது போயிட்டு இருக்கு சார், கட் அவுட் மோடி, அதுக்கப்புறம் கட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் உண்மையிலே திமுக எதிர்க்கிறாரா இல்லை எப்படி சார் இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கும் மீடியாக்களுக்கும், அதாவது மக்களை விட மீடியாக்களுக்கு ஒரு தீனி போடணும். அப்போ இவங்கெல்லாம் மீடியாவுடைய லைம் லைட்டில், அதாவது டெய்லி இவங்களுடைய பேரும் அதுவும் இருக்கணுங்கிறத நினைக்கிறாங்க. தலைப்பு செய்தியாக வரணும். ஆமாம். அப்போ இவர் அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மும்மொழி கொள்கையில் அதுக்கு அளிக்க வேண்டிய அந்த பணம் மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய பணத்தை விடுவிக்கலைங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ அதை விடுவிக்க மாட்டோங்கிறதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமாம். அப்போ அதனுடைய மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் விடுவிப்போங்கிறத சொல்றதாக அவர் பேசும்போது சொல்றாரு. உண்மைதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மொழி, மும்மொழிங்கிறது இந்தி மாத்திரம் நான் சொல்லலை, ஏதாவது ஒரு மொழின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லல, அவர் அந்த என்ன தர்மேந்திர பிரதான் சொல்லும் போது சொல்றாரு. அவர் இன்டர்வியூ நான் நேராக பார்த்தேன். அப்போ ஏதோ ஒரு மொழி வேணும், அந்த மும்மொழி கொள்கைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க திமுக அரசு. ஆனால் இப்போ மாட்டேங்க 2 வருஷம் அதே மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க திமுக. ஆமாம், கையெழுத்து கொண்டு வரும். ஆமாம், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது பிரதான் மந்திரி திட்டம்னு அந்த பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதோ 2000 கோடி என்னமோ அது கொடுக்குறாங்க போல இருக்கு. அப்போ அதை 2 வருஷம் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ இதில் மும்மொழி கொள்கை நமக்கு இல்லை, இருமொழி கொள்கை போதும். எப்படி உங்களுக்கு மும்மொழி கொள்கை இல்லை அப்படிங்கும்போது, நம்ம இப்போ தமிழ்நாடு தமிழ் பேசுகிறோம். இப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே தமிழில் இருக்குது அப்படின்னு கேட்டால், அரசுனுடைய ஆர்டர்கள் ஆவணங்கள் எல்லாமே தமிழில் கிடையாது, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஆமாம். இதையும் தாண்டி ஆங்கிலமும் தமிழும் நமக்கு இருமொழி கொள்கைங்கிறதுனால நம்ம அதை ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து வெளிநாடோட தொடர்பு கொள்றதுக்கு, வெளிப்பக்கம் போய் பேசுறதுக்கு ஆங்கிலம் நமக்கு சரியாக இருக்குது. நம்மளுக்குள்ள நம்ம பேசிக்கிறதுக்கு, நம்ம மக்கள்கிட்ட போய் பேசிக்கிறதுக்கு நம்ம தமிழ் நம்ம வளர்க்கணும். நம்ம தமிழ் மொழி, தமிழ் நமக்கு தாய்மொழி. அதாவது படிக்காமையே நமக்கு அது தெரியும். படித்தா தான் தெரியும் இல்லை, படிக்காமையே நம்ம ரத்தத்தில் இருக்கு. ஆமாம், நம்ம ரத்தத்தில் ஊர்னது. அப்போ நமக்கு இப்போ வீட்டுகளில் பேசுறது, நம்ம பேசுறது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பேசுனது எல்லாமே தமிழ். அதனால் நம்மளுக்கு அது படிக்காமையே நம்மளோட இருக்குது. அப்போ அந்த தமிழை வளர்க்கணும், தமிழனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. இப்போ ஆங்கிலம் நம்ம கல்வியில் மேம்படுறதுக்கு, விஞ்ஞானபூர்வமாக படிக்கிறதுக்கு, மற்ற ஊர்களில் போய் வேலை செய்கிறதுக்கு, இல்லை மற்ற விஷயங்களை ஆராய்ச்சிகள் நடத்துவதற்கு, மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அப்போ ஆங்கிலம் வச்சுருக்கோம்.
இப்போ இந்த 3வது மொழி, இப்போ நீங்க ஏதாவது ஒரு மொழியை படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஏன் படிக்கணுங்கிறது கேள்வி. இல்லை நீங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அப்பதான் பணம் கொடுப்பேன்னா ஏன் படிக்கணுங்கிறத அவங்க எடுத்து சொல்லணும், பாராளுமன்றத்தில் பேசணும். 39 எம்பிகள் இது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் பேச மாட்டேங்கிறாங்க திமுக எம்பி. ஆனா பேசுறாங்களே சார். எங்க பேசுறாங்க? நீங்க எங்க திணிக்கிறீங்க? அப்படி சொல்றாங்களே தவிர அங்கேயே ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க நம்ம கலெக்டரேட்டுக்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் பண்ணா நம்ம போட்ட கலெக்டரு, தமிழ்நாட்டினுடைய கலெக்டரு, அவருக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன தம்பி செய்ய? அவரு நம்மகிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம தான் அவரை எதிர்ப்பு கலெக்டர். தானே சார்? எதிர்ப்பை எங்க காட்டணும்? அதாவது மத்திய அரசுடைய அலுவலகம் முன்னில காட்டணும். அந்த எதிர்ப்பை திரு எடப்பாடி உள்ள காட்டலையே சார். இப்ப நான் சொல்றேன், எடப்பாடியார் ஆட்சியில் இருக்காரு அவங்களுக்கு. இல்ல சார், இப்ப இப்ப அவருடைய அறிக்கையை எங்க அவர் வேலூர் கூட்டத்துல பேசும்போதே சொல்லிட்டாரு, இருமொழி கொள்கை அண்ணா காலத்துல இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம், புரட்சி தலைவர் அம்மா காலம். திரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் திரு ஜெயலலிதா அவர்கள் போல்டா பேசுற அளவுக்கு கூட இப்ப அவர் பேச மாட்டேங்கிறாரு. பேசிட்டு தான் இருக்காரு எல்லாத்தையும் சொல்லி. அதாவது நீங்க இது என்னன்னா குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக நீங்க சொல்றது. அவருடைய எதிர்க்கட்சியாக வலுவாக அவருடைய வேலைகளை செய்யறாரு, வளமாக செஞ்சிட்டு இருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆளுகின்ற அரசு அவங்களுக்கு தேவையான நிதியை இந்த 2000 கோடியை பெறணும் அப்படின்னு சொன்னா அதை அவங்க அங்கே சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு இல்லை மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்து அந்த பணத்தை வாங்கணும். அதை வாங்குறத விட்டுட்டு அதை கேட்டா இவர் பிஜேபியினுடைய தலைவராக இருக்காரு, மேலே சொல்லி அந்த பணத்தை கொடுக்க சொல்லணும். அண்ணாமலை அவர் கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாருன்னு இவரை கேட்குறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவரு என்ன கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு அவர் ஹேஷ்டாக் போடுறாரு. 2 பேரையும் தள்ளிட்டு விஜய் அவர்கள் அடடே முதல்ல வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி இவர் போடுறாரு. ஆமா, அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மீடியா அட்ராக்ஷன். மீடியாக்களுக்கு தீனி போடுறதும் மீடியாக்களை அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை கூட்டுறதுக்கும் செய்கிற வேலை மக்களை திசை திருப்புறது. இது இப்போ அவசியமே இல்லையே, இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. நமக்கு வர வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. முல்லை பெரியாறு இருக்கு, 2வது காவேரி இஷ்யூ இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க ராமேஸ்வரம் மீனவர்கள் இஷ்யூ இருக்கு, கச்சத்தீவு இஷ்யூ இருக்கு. இதுல எல்லாம் நீங்க உங்க கவனத்தை செலுத்தி அதையெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு. அது மாதிரி இங்கே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. இந்த 4 ஆண்டு காலத்துல விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசி இருக்கு. நாங்க வந்தா கடன் வாங்கவே மாட்டோம்னு சொன்னீங்க, 4 லட்சம் கோடி வாங்கிருக்கீங்க. 4 ஆண்டுல திமுக அரசு 4 லட்சம் கோடி. விலைவாசியை ஏற்ற மாற்றம், அதாவது வீட்டு வரியை கூட்டுனதுக்கு போராட்டம் பண்ணாரு அதிமுக ஆட்சியில. அவங்க அதை நிப்பாட்டி வச்சாங்க. இவர் 3 மடங்கு வீட்டு வரியை கூட்டியிருக்காரு, தண்ணி வரியை கூட்டியிருக்காரு, பால் விலையை கூட்டியிருக்காரு. அதே போல மின்சாரம் எத்தனை மடங்கு கூட்டியிருக்கு. ஒரு வெத்தரபா கடை வச்சிருக்கவனுக்கு 10,000 12,000, அவன் வருமானமே அவ்வளவு இருக்காது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இப்ப இதையெல்லாம் நீங்க கணக்கில் கொள்ள மாட்டீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இப்ப நீங்க 4 லட்சம் கோடி கடன், 1,60,000 கோடி வரி வருமானம் அதிகமா வந்திருக்கு. அப்பவும் ரோடுகள்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. அதே மாதிரி குடிநீர் கழிவு நீர் கலந்த குடிநீர் வருது. தமிழகம் பூராமே எல்லாமே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு. மது கலாச்சாரம் கூடியிருக்கு, போதை கலாச்சாரம் கூடியிருக்கு. டாஸ்மார்க்கை ஒரே கையெழுத்துல நிறுத்துவோண்டீங்க, நிறுத்தலை. அதே மாதிரி நீட்டை ஒரே கையெழுத்துல போடுன்னு போடலை. இப்போ இதெல்லாம் பொய் தானே? அதாவது எதை வேண்டாலும் சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டியது, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் 90% செஞ்சுட்டேன்னு முந்தா நாள் பேசுறாரு நம்மளுடைய முதல்வர். முந்தா நாள் மேடையில் பேசுறாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலை. என்ன செஞ்சிருக்கீங்க? எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது? மக்கள் எல்லாரையும் துன்புறுத்துற ஆட்சியா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரி ஹேஷ்டாக் போட்டுட்டு நீங்க சின்ன பிள்ளை விளையாட்டா இருக்கு. அதாவது ஏர் ஷோ நடத்துறேங்கிறீங்க, கார் ஷோ நடத்துறேங்கிறீங்க, அதே மாதிரி உணவு திருவிழா நடத்துறேங்கிறீங்க, அதே மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்துறேங்கிறீங்க, கிரிக்கெட் ஒரு பக்கம். ஆமா, இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கு. அதே மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸை வச்சு படங்களை பூரா நீங்க தான் எடுக்கிறீங்க. அதே மாதிரி G2 ஒரு கம்பெனியை வச்சு எல்லா ரியல் எஸ்டேட்டும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யார் சம்மந்தம் சொல்லிட்டாங்களா சார்? எல்லாரும் அப்படித்தான் சொல்லிடுங்க. அதே மாதிரி மது ஒழிப்பும்னு சொல்லிட்டீங்க. 7 சாராய ஆளை உங்க ஆளுக தான் வச்சிருக்கான். திமுகவில் எம்பியா இருக்க பூரா தான் சாராய ஆளை வச்சு நடத்துறாங்க. அப்படி இப்படி அதே மாதிரி நீ அவங்க கேட்குற மாதிரி இன்னொன்று மும்மொழி கொள்கைன்னா நீங்க நடத்துற காலேஜ் எல்லாம் மும்மொழியில் இருக்கு. இப்போ விஜய் முதற்கொண்டு திருமாவளவன் முதற்கொண்டு எல்லாரும் நடத்துற காலேஜும் மும்மொழியில போய்கிட்டு இருக்கு. மொத்தமா எல்லா அரசியல் தலைவர்களும் மக்களை ஏமாத்துறாங்களா சார்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக ஆரம்பிச்சு, திமுக ஆரம்பிச்சு, விசிக, அதாவது வியாபாரம்ங்கும் போது அவங்க தனியா பேசுறாங்க.
அரசியல்னு வரும்போது தனியா பேசுறாங்க. மக்களை மக்களாக பாவிக்கக்கூடிய மனோநிலையில இப்பத்திய அரசியல்வாதிகள் இல்லை. ஒட்டுமொத்தமா கெட்டு போச்சுங்கிறிய. நம்ம சுத்தமாக எல்லோரும் மனோநிலையிலும் மாற்றம் வரணும், நல்ல தலைவர்கள் வரணும். அப்ப நல்ல ஆட்சி. இன்னுமே போனா ஜாதியை தாண்டி அரசியல் இன்னும் நம்ம ஊர்ல வரலையேங்க, தாண்ட முடியலையே. ஆமா, இன்னுமே நீங்க எல்லாரும் தமிழன் 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 பேசுறமே தவிர எல்லாருமே தமிழனாகவே இல்லையே. எனக்கு அதே பெரிய கவலையா இருக்கு. இப்ப நீங்க எங்க போனாலும் நீ இன்ன ஜாதி, நீ இன்ன ஜாதி, நீ இன்ன ஜாதின்னு சொல்றீங்களே தவிர தமிழன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னமுமே வந்து பள்ளிகளில் சேர்க்கும் போது நீ யாருன்னு தானே அங்கே கேட்குறீங்க, ஏன் தமிழன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை கேட்டால் இட ஒதுக்கீடுக்கு பிரச்சனை வந்துடுங்க. இட ஒதுக்கீடு வருமானத்தை பார்த்து அவனுடைய ஏழ்மையை பார்த்து இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதானே? அவனுடைய நிலைமையை பார்த்து இவன் மலைவாழ் மக்களை சேர்ந்தவன், இவன் ரொம்ப என்ன சொல்ற வருமானத்தில் கீழே இருக்கான், இவனுக்கு இருக்கக்கூட வீடு இல்லை, இவனுக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு அதை பார்த்து கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டு இவன் தமிழனை பூரா ஜாதி வாரியாக பிரித்து விட்டீங்க. அப்போ இந்த தமிழனை பூரா வேற வேற கணக்கில் கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எந்த ஆளுக கூட இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவனை ஜெயிக்க வைக்கிறீங்க. இப்போ அவன் ஜெயிக்க வச்சு என்ன செய்ய? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சியில் கேஎன்ஆர் ரெட்டியார்களுக்கு தான் எல்லாம் பண்ணுவேங்கிறாரு. அதே மாதிரி அவர் நம்ம KKSSR பார்த்தா அவர் மேடையில் பேசார், ரெட்டியார் தவிர யாருமே நம்ம ஏரியாவில் வர முடியாதா எதுக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போ இந்த என்னத்தை நான் சொல்றது, எங்கே இருக்கான் தமிழன்? அப்புறம் அதில் கொஞ்சம் பேரை இவன் ஃபாதருங்க, அதாவது சட்டக்காரங்கிறீங்க, அதில் கொஞ்சம் பேரை இவன் தொப்பிக்காரங்கிறீங்க, துளுக்கங்கிறீங்க. இப்படி ஆளாளுக்கு பிரிச்சு பிரிச்சு திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை உருவாக்குறீங்க. இப்படி ஆளாளுக்கு பிரச்சனையை பண்றீங்களே தவிர மக்கள் நலத்துக்கு மக்கள் நல்வாழ்வுக்கு என்ன திட்டத்தை ஆளுகின்ற அரசு கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் எதிர்கட்சியை கேட்க முடியாது, எதிர்கட்சி ஆளலை. ஆளுகின்ற அரசு, ஏன்னா அவங்க இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளும் கிடையாது. நீங்க அதை பார்க்கணும். அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. அதே மாதிரி பாலியல் சீண்டல் ஸ்கூல்ல இருந்து இப்ப அதிகமா இருக்குங்க. டெய்லி 7-8ங்க வாத்தியாருக்கு முதற்கொண்டு காவல்துறையில் இருக்கவன், பெரிய பொசிஷன்ல இருக்கவன் முதற்கொண்டு சஸ்பெண்ட் ஆகுறாங்க. அப்ப இது என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இவங்க இதுல எதை நோக்கி பயணம்? நம்ம அரசியல் தலைவர்கள் எதை நோக்கி பயணம்? ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? அம்மா ஆட்சியா இருந்தா இந்நேரம் அத்தனை பேருக்கும் சீட்டு கிழிஞ்சிருக்கும். அம்மா ஆட்சியா மாத்திரம் இருந்திருந்தா அத்தனை பேருக்கு இந்த காவல்துறையில இருக்க அவன் இவன் இந்த என்ன சொல்ற தலைமைச் செயலர் எல்லா பேருக்கும் சீட்டு கிழிஞ்சிருக்கான். இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாருமே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது என்னங்க? கொலை குற்றச்சாட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருங்க. கஞ்சா வியாபாரத்துல இருந்து பாலியல் சீண்டல்ல இருந்து ரோட்ல பெண்கள் நடக்க முடியல, வயசான கிளவிகளுக்கு முதற்கொண்டு தொல்லையா இருக்குங்க. அப்ப இந்த ஆட்சி மாறணுமா வேணாமா? அதனால 2026 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி கண்டிப்பா வருங்க. அது ஏன் அதை அழுத்தமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மதசார்பற்ற ஆட்சின்னு சொன்னா சமூக நீதி காத்த வீராங்கனை அந்த அம்மாவுடைய ஆட்சிங்க. இப்ப அந்த இதுல தாங்க மதசார்பு இல்லாம எல்லாருக்கும் எல்லா சலுகைகளும் எல்லாரும் அமைச்சராக முடியும், எல்லாரும் ஆட்சிக்கு வர முடியும். இந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சியாக இருக்காது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு குடும்ப ஆட்சியாக இருக்கு. கருணாநிதிக்கு அப்புறம் அவர் மகன், அவர் மகனுக்கு அப்புறம் அவர் மகன், அவனுக்கு அப்புறம் அவர் பேரன். அது அந்த கட்சியில இருக்க மூத்த தலைவர்களே கூசாம நாங்க அவங்க படத்தை வச்சு அவங்களுக்கு வேலை செய்வோம், நாங்க பக்கா அடிமைங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சார். நான் என்ன சொல்றது? இப்போ துரைமுருகன் போன்றவர்கள், துரைமுருகன்லாம் வந்து என் வயசுக்கு மூத்தவர், என் கூட ஒன்றா பழகியிருக்காரு, ஒன்றா பேசியிருக்கோம், பல பயணங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜோவியலாக பேசக்கூடியவர். அதாவது நல்லது கெட்டதை ஓப்பனாக பேசுவார் எல்லா மேடைகள்லையும். அவர் கூட இதுக்கு ஒத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்லி தொலைக்கிறதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியலை. யாரை தப்பு சொல்கிறது, யாரை சரி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக சார். அதனால் மக்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களுடைய கையில் இருக்குது. அதனால் மக்கள் 2026 மாற்றத்தை கொண்டு வருவாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். அண்ணா காலம் முதல் இப்போ விஜய் காலம் வரை ஏகப்பட்ட அரசியல் பேசியிருக்கோம், அலசியிருக்கோம். தொடர்ச்சியாக சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.